இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்டக்கடலை அவலை வச்சு ஒரு சூப்பரான உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை அவல் உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த உப்புமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகாசுலகம் யூடியூப் சேனல். கொண்டக்கடலையை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பவுலில் 2 கப் அவலை எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2-3 தடவை அலசி எடுத்ததுக்கப்புறம் அவல் இந்த மாதிரி இருக்கும். இந்த அவலை மூடியால் மூடி ஊற வைக்க போகிறேன். இந்த அவல் ஊறுற நேரத்தில் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ண பூண்டு 2யும் சேர்த்தி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்குறேன். பூண்டு நல்லா வதங்கினதும் 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொடமிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இது வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்ல வெங்காயம் கொடமிளகாயோட மிக்ஸ் செஞ்சு விட்டுறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மூடியால் மூடி நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் 5 நிமிஷம் வதங்க விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கொடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது அவல் எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலையை வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். நல்ல மசாலாவை கொண்டக்கடலையோட ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி மசாலாவை ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசம் போக வேக விடுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கொண்டக்கடலையோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்சிருக்கிற அவல் பாருங்கள், அவல் நல்லா பொலு பொலுன்னு ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச அவலை கொண்டக்கடலையில் போட்டுடுறேன். அவலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அவல் நல்லா உடையாமல் மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அவலையும் கொண்டக்கடலையும் ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ சூப்பரான அவல் கொண்டக்கடலை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி இறக்குனா சூப்பரான கொண்டக்கடலை அவல் உப்புமா ரெடி. இந்த அவல் உப்புமா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகாசுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.